சொல்றேனே, இந்த இடத்துல சொல்றேன், 21 ஓட்டு விஜய் தான். நான் போடுவாங்க. நல்லா காசு எல்லாம் குடுத்தேன்னா நான் எங்க அம்மா அப்பா இருந்தா கூட நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் நானு. போன வருஷமே நானு எங்க அம்மா கூட நிக்கிறேன்னா வந்துட்டு எடப்பாடிக்கு போடுவோம், ஸ்டாலினுக்கு போடுவோம். 5000 ரூபாய் ஆந்திரால எங்க அம்மாவோட அம்மா ஊரு ஆந்திரா. எங்க அம்மாவோட ஓட்டு வந்து ஆந்திரால தான் இருக்குது. ஆந்திரால போயிட்டு போடுறோம், ஸ்டாலினுக்கு போடுவோம். 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவன் எடப்பாடி பழனிசாமி போடுவான், 5000 ரூபாய் கொடுக்குறானுங்க. அப்போ நேரத்துக்கு போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸ் இருக்கிறதே வேஸ்ட் இல்ல தமிழ்நாட்டுல. இப்போ காலேஜ் பசங்களுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாரு. இப்போ லேப்டாப் இப்போ இந்த லேப்டாப் கொடுத்தா போன வருஷம் லேப்டாப் கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போ கொடுக்க வேண்டியது? இப்போ அவருக்கு ஓட்டு பண்ணணும் தானே கொடுக்குறாரு. இப்போ இது எலெக்ஷன் வரும்போது இப்போ லேடிஸ்க்கு தனியா ஆட்டோ விட்டாரு. அது எதுக்கு? போன வருஷமே விட்டுருலால. அவர் 5 வருஷமா இருக்கிறாரு. 5 வருஷத்துல விட வேண்டியது தானே. எதுக்கு இந்த எலெக்ஷன் வரப்போ விடுறாரு? இதுலயே தெரியுதுன்னா அவருக்கு ஓட்டு போடணுன்ட்டு தான் அவரு குத்தாருன்னா இவர் நம்மளுக்கு இது செய்யறாரு, இவரு ஓட்டு பண்ணோன்ட்டு மக்கள் பிரெயின் வாஷ் பண்றாரு அவரு. இப்போ எங்க குத்தா வேசார்பாட்டுல கூட தான் இங்க தண்ணி நிக்குது. வந்து மறுநாள் 2 நாள் 4 நாள் ஆகுது. அந்த தண்ணி மழை தண்ணி நிக்குது. அப்புறமேட்டு எல்லா சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு குளிக்கிறானுங்க, ஜுரத்துல பத்துக்கிறானுங்க. தேவையில்லாத போயிட்டு குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்துனா அந்த அத்தனை குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்திருக்குமா? இது எதுக்கு? எல்லா இடத்துலயும் தான் தண்ணி நிக்குது. அங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, இங்க மட்டும் வர மாட்டாங்க. நாங்கன்னா அவங்க கலீஜா நாங்கன்னா இங்க வேசார்பாட்டுல இருக்கிறவங்கன்னா. அப்புறமேட்டு ஃபுல்லா கஞ்சா ஆச்சுன்னு எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கவனிக்கிறாங்களா? எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. இப்போ இங்க முல்லை